இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித முதலாம் அனிசெத்தூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அனிசெட்டாஸ் அப்படி என்று கூட இவரை சொல்லுவார்கள். திருச்சபையுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த திருத்தந்தையர்களுள்ள மிக முக்கியமானவராக இவர் கருதப்படுகிறார். திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் 11வது திருத்தந்தையாகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய இந்த ஆட்சி காலத்துல திருச்சபையில நிறுவி வந்த பல்வேறு தப்புரைகளை நிர்மூலமாக்கிய ஒரு திருத்தந்தையாகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். இவருடைய சமகாலத்துலதான் கீழே திருச்சபையினுடைய ஆயராக இருந்த புனித போலிகார்ப்புக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. திருச்சபையில உயிர்ப்பு விழாவை எப்பொழுது கொண்டாட வேண்டும் என்பதைத்தான். அதாவது கீழே திருச்சபையில அங்கிருந்த அந்த மாத கணக்குகள்ல நிசான் மாதம் என்று சொல்வார்கள். நிசான் மாதத்தினுடைய 14ஆம் தேதி தான் இயேசுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவர்களும், திருத்தந்தை அனிசெட்டாஸ் என்பவர் ரோமை திருச்சபையில் இருந்து அந்த இயேசுடைய உயிர்ப்பு விழாவை அந்த நிசான் மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு வருகிற எந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கொண்டாடலாம் என்கிற அந்த ஒரு கருத்து வேறுபாடு தான். இருந்தாலும் கடைசியில திருச்சபையுடைய ஒற்றுமைக்காக இவர்கள் கருத்து வேறுபாடுகளை களைந்து இப்பொழுது நாம் கொண்டாடுகிற உயிர்ப்பின் பெருவிழாவினுடைய இந்த முறைமையை கொண்டு வந்தது இந்த திருத்தந்தை புனித முதலாம் அனிசெட்டாஸ் என்பவர் தான். அன்புமிக்கவர்களே, மிக எளிமையான ஒரு திருத்தந்தையாக இருந்திருக்கிறார். திருச்சபையில பல ஒழுங்குகளை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாக இருந்திருக்கிறார். மக்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்த ஒரு திருத்தந்தையாகத்தான் இந்த புனித அனிசெட்டாஸ் என்பவரை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்து கடைசியில 12 கூடைகள் நிரம்புகிற அளவுக்கு மீதி அப்பத்துண்டுகளை இன்றைக்கு சேர்த்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இந்த நிகழ்வை, இந்த புதுமையை விவிலியத்தை ஆராய்கிற பலர் பல்வேறு கண்ணோட்டங்களில் அதை ஆராய்ந்திருக்கிறார்கள். எது என்னவோ இதுல நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு சில கருத்துக்களைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுள் நம் மீது இரக்கமாக இருக்கிறார், பரிவு கொண்டிருக்கிறார். பசியில் இருக்கிற மக்களை பார்த்த உடனேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார். இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய ஏக்கம் பசித்திருக்கிற வெறும் உடல் அளவு கிடையாது, மனதளவு கிடையாது, ஆன்மீக அளவு மட்டும் கிடையாது, அல்லது நாம் இந்த உலகத்துல உண்ணுகிற இந்த சாதாரண உணவு மட்டும் கிடையாது. இந்த பசியை மட்டும் ஆண்டவர் கூறவில்லை. ஆன்மீகத்துல, மனோதத்துவத்துல, உடல் ரீதியாக, மன ரீதியாக பசித்திருக்கிற நம்மை பார்த்து இறைவன் நம் மீது பரிவு கொள்கிறார் அப்படிங்கிற முதல் ஆறுதல் செய்தியைத்தான் இந்த புதுமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையில இருந்தாலும் இறைவன் நம் மீது கண்ணாக இருக்கிறார், நம்மை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், நம் மீது இரக்கப்படுகிறார், நம் மீது பரிவு கொள்ளுகிறார். முதல் செய்தி. 2வது செய்தி, அங்க இருக்கிற திருத்தூதர்கள் இயேசுவிடத்துல எத்தனை ரூபாய்க்கு நம்ம வாங்கினாலும் இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க முடியாதே அப்படி என்று அந்த இடத்துல ஒரு புதுமை நிகழ்வதற்கு சற்று தடையாகத்தான் இருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்த ஒரு சிறுவனோ 2 சிறுவனோ அவர்களிடமிருந்து ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கிற அளவும் மீதி 12 கூடைகள் சேகரிக்கிற அளவுக்கும் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்றால், நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில பல நேரங்களில் எங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழ மாட்டேங்குதே, எங்க குடும்பங்களில் பெருசா ஒன்றும் நடக்கலையே, எல்லாம் அப்படித்தானே இருக்கிறோம், ஒருவேளை இந்த திருச்சபைக்கு போனா ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமோ, ஒருவேளை அந்த பாஸ்டர் நடத்துற சர்ச்சுக்கு போனா ஏதாவது ஆசீர்வாதம் நடக்குமோ, இந்த டிவியில என்ன அழகா பாடுறாங்க, என்ன அழகா ஜெபிக்கிறாங்க, ஒருவேளை இப்படி செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ என்று இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கும். ஆசீர்வாதங்களை உணராத ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த சிறுவர்கள் தங்களிடம் இருந்த அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கடவுளுக்கு முதலில் காணிக்கையாக கொடுக்கிறார்கள். தங்களிடம் இருப்பதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்மிடத்துல உங்களிடம் இருப்பதெல்லாம் எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்கல, அல்லது நம்மை வைத்துதான் அவர் புதுமையை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் ஆச்சரியங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, நம்மிடம் இருப்பது எதுவோ, சின்னதோ, குறை உள்ளதோ அதை ஆண்டவரிடத்துல முழுமையாக அர்ப்பணிக்கிற நேரத்துல அதை பன்மடங்காக பழுக செய்கிற ஆற்றலை கொண்டவர் தான் நமது கடவுள். ஆகவே அன்புமிக்கவர்களே, எப்போ பார்த்தாலும் இதை கொடு, அதை கொடு, நான் உனக்கு மெழுகுதிரி ஏற்றேன், இதை கொடு, உனக்காக நான் பாத யாத்திரை வரேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடு 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 அப்படின்னு ஆண்டவரிடத்துல சுயநலமாக கேட்பதை மறுத்து நம்மிடம் இருப்பதை ஆண்டவருக்கு கொடுத்து இறை சித்தம் நம்மில் நிறைவேற
தொடர்ந்து ஜெபிக்கத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு இரண்டாவது அழகான செய்தியை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? நம்மிடம் இருப்பதை முதலில் கொடுப்போம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு அவங்க பெற்றோர்கள் ஒரு கவரிங் நெக்லஸை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கவரிங் நெக்லஸை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தை சந்தோஷமாக ஸ்கூலில் எல்லார்ட்டையும் போய் காமிக்குது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஒரு வாரம் கழித்து அதனுடைய தாய் அந்த குழந்தை இடத்துல, பாப்பா நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் பணச்செலவு அதிகமாக இருக்கிறது, உங்ககிட்ட இருக்கிற நெக்லஸை கொடுத்தீங்கன்னா அதை விற்றுட்டு 2 நாள் நம்ம உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அந்த குழந்தையோட முகம் வாடி போய் விடுகிறது. என்ன மம்மி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த நெக்லஸை கேட்குறீங்கன்னு முதல்ல கொஞ்சம் தகராறு பண்ணுது, கொஞ்சம் அழுகுது. அப்புறமா மம்மி 2வது நாள் திரும்ப கேட்குற நேரத்தில் மிகுந்த மனவேதனையோடு கண்ணீரோடு தன்னிடம் இருந்த அந்த நெக்லஸை அம்மா கிட்ட கொடுத்தது அந்த குழந்தை. அந்த தாய் அந்த கவரிங் நெக்லஸை வாங்கிக்கிட்டு தன்னுடைய இன்னொரு கையில மறைத்து வைத்திருந்த ஒரிஜினல் தங்க நெக்லஸ் அந்த குழந்தைகிட்ட கொடுத்த நேரத்தில் அந்த குழந்தையுடைய முகத்துல அப்படி ஒரு பிரகாசம், அழுத கண்ணீர் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கவரிங் தானே வச்சிருந்தோம், அம்மா நமக்கு ஒரிஜினல் தங்கத்திலேயே நெக்லஸ் கொடுக்குறாங்கன்னு அப்படி சந்தோஷப்பட்டு தான் அந்த குழந்தை. இந்த கதையை நான் சொல்வதற்கான காரணம், சில நேரங்கள்ல கடவுள் நம்மிடம் இருந்து ஏதோ எடுப்பது போல தெரியும். நம்மிடம் இதுதானே இருக்கு, இதையும் எடுத்துக்கிறியே கடவுளே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் மனமோந்து நம்மிடம் இருப்பதை கடவுளிடத்துல கொடுக்கிற நேரத்துல, நம்மிடம் இருக்கிற இதையும் கடவுள் எடுத்துக்கிட்டாரே என்று மன வருத்தப்படுகிற நேரத்துல அதை விட மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். ஆகவே அன்பு மிக்கவர்களே, இறைவன் நம் மீது பதிவாக இருக்கிறார். அதே நேரத்துல நம்மிடம் இருப்பதை இறைவனிடத்துல கொடுக்கிற நேரத்துல அதை ஆசீர்வாதம் செய்து பழகி பெருக செய்வார் என்பதை உணர்ந்து நம்பிக்கையில் வீறு நடைபோடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.